ஹாய் ஹலோ गाइस இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அண்டார்டிகாவை பத்தி தான் பார்க்க போறோம். அண்டார்டிகா ஒரு மிஸ்ட்ரி ஆஃப் சீக்ரெட்ஸாலே நிறைஞ்சிருக்கு. கொஞ்சம் சீக்ரெட்ஸ் அன்கவர் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னும் நிறைய சயின்ஸுக்கு தெரியாமலே இருக்கு. அண்டார்டிகாவோட தடிச்ச ஐஸ் கீழே என்னதான் இருக்குன்னு தெரியுமா? இத பத்தி தான் இன்னொரு வீடியோ நம்ம ஆல்ரெடி பேசி இருப்போம். சோ அத பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல கார்ட்ஸ்லயும் லிங்க் தரேன். மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. பழைய ஐஸ் கிடைக்கும் போது அது எப்படி எர்த்தோட ஹிஸ்டரியை பத்தி நம்மள லேர்ன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. சோ गाइस இன்னைக்கான வீடியோல அண்டார்டிகா மிஸ்ட்ரியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி புது வியூவர்ஸ் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை ஆன் பண்ணிடுங்க. அப்பனா தான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கரெக்ட் டைம்ல நோட்டிஃபையா வரும். அப்படியே நாங்க வாட்ஸ்அப்ல சேனல் ஒன்று ஓபன் பண்ணிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரோம். மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அண்டார்டிகாவில் இத பாட்டம் ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க, இல்ல சவுத்னு சொல்லுவாங்க. அங்க ஐஸ் எவ்வளவு டீப்னா 4.7 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகுது. இந்த ஐஸ் எவ்வளவு டீப்னா 5 புர்ஜ் கலீஃபா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சா அதுக்கு மேலேயே போகணும். மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் பழைய சீக்ரெட்ஸ் எல்லாம் இந்த ஐஸுக்கு கீழே ஹைட் ஆயிட்டு இருக்கு. முதல்ல நம்ம ஐஸுக்கு கீழே ஹைலைட் ஆயிருக்கிற லைஃப் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் போறோம். 2022 சேட்டலைட் இமேஜ் வச்சு ரிசர்ச் பண்ற ஆளுங்க அண்டார்டிகாவில் இருக்கிற லார்சன் வி ஐஸ் ஹெல்ப்ல ஒரு வியர்டான மார்க்கை கண்டுபிடிச்சாங்க. இது எப்படி இருக்குன்னா 2021க்கு அப்புறம் எடுத்த போட்டோஸ்ல இந்த மார்க்கை ஒரு கிராக் மாதிரி தெரிஞ்சப்போ அவங்களுக்கு வியப்பாயிருச்சு. அதுக்கு முன்னாடி இப்படி எந்த மார்க்ஸையும் இல்ல. இதை இன்வெஸ்டிகேட் பண்ண அவங்க கேமரா பொருத்தப்பட்ட ஹாட் வாட்டர் ட்ரில் வச்சு அந்த இடத்துல ட்ரில் பண்ணாங்க. அவங்க ட்ரில் பண்ணிட்டு போகும்போது ஏறக்குறைய 500 மீட்டர் டெப்த்ல நிறுத்திட்டாங்க. ஏன்னா கேமரா காட்டினது என்னன்னா அண்டார்டிகாவோட கீழே ஒரு வெயிட்டான ஹிண்டன் வேர்ல்டு இருக்குன்னு. ஐஸ் ஹெல்ப்போட நடுவுல ஒரு சீக்ரெட் ரிவர் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த கேப்குள்ள ஆயிரக்கணக்கான ஆம்பிபாட் நிறைஞ்சு இருந்தது. இந்த மாதிரியான டைப் ஆம்பிபாட் ட்ரிம் மாதிரி இருக்கும்போது பொதுவா ஜிங்கானுன்னு சொல்லுவாங்க. ட்ரில்லிங் டிஸ்டர்பன்ஸ் காரணமாக இவை ரொம்ப ஆக்டிவா இருந்துச்சு. இந்த ஆம்பிபாட்ஸ் அண்டார்டிகாவோட ரிமோட் பகுதியில எங்க இருந்து வந்துச்சு, அப்புறம் இது எப்படி சர்வே பண்ணுது, என்ன சாப்பிடுது? எக்ஸ்போர்ட்ஸ் சொல்றாங்க இந்த ஓசோன்ல இருக்கிற கிரீச்சர்ஸ் செத்து போனா பிளான்ட்ஸை சாப்பிடுதுன்னு. இதனாலதான் அண்டார்டிகாவோட இந்த ஹைடன் ரிவர்ல ஒரு காலத்துக்கு பிளான்ட்ஸ் இருந்திருக்கு. அதுலதான் இந்த கிரீச்சர்ஸ் சரிவ் ஆயிருக்கு. ஓசோன்ல நமக்கு தெரிஞ்ச டீப்பஸ்ட் பாயிண்ட் சேலஞ்சருக்கு டீப் தான். செகண்ட் டீப்பஸ்ட் பாயிண்ட் ரொசோன்சன் டீப். தேர்ட் டீப்பஸ்ட் பாக்டோரியன் டீப்னு சொல்றாங்க. அது அண்டார்டிகாவோட சதரன் ஓசோன்ல இருக்கு. இது 2019ல கண்டுபிடிச்சாங்க. டெப்த் 7437 மீட்டர்ஸ்ல அண்டார்டிகா பக்கம் சோனார் ஸ்கேனிங் பண்ணிட்டு இருந்த ஒரு பெட்ரோலியம் டீம் தான் இதை டிடெக்ட் பண்ணுச்சு. இந்த மெத்தட்ல சிப்ல அட்டாச் பண்ணியிருக்கிற சோனார் ஸ்கேனர் ஐசி ஓசோன் சர்ஃபேஸை ஸ்கேன் பண்ணும்போது இந்த சோனார் ஸ்கேனிங் முழுசா 1200 ஃப்ளோர் ஏரியாவை மேப் பண்ணி இருக்கு. ஆனா இந்த பாயிண்ட் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா சுத்தி இருக்கிற சீ ஃப்ளோர் கூட எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வந்திருக்குன்னு ரிசர்ச்சுக்கு இன்னமும் புரியாமலேயே இருக்கு. 2022ல அண்டார்டிகாவில் க்ரூஸ் ட்ரிப் போன பேசஞ்சர்ஸ் தண்ணியில ஒரு பெரிய சைஸ் ஜெல்லி ஃபிஷ்ஷை பார்த்தாங்க. பேசஞ்சர்ஸ் அந்த ஜெல்லி ஃபிஷ் பார்க்கறதுக்கு க்ரூஸ் ஆபரேட்டர் ஒரு சப்மெரிசனை வாட்டர்ல அனுப்பிச்சாங்க. அந்த ஜெல்லி ஃபிஷ் ரொம்ப பெருசா அப்ராக்சிமேட்லி 33 ஃபீட் சைஸ்ல இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இதுக்கு அயன்ட் பாண்டம் ஜெல்லி ஃபிஷ்னு பேரு. நார்மலா இந்த பாண்டம் ஜெல்லி ஃபிஷ் சுமார் 3500 ஃபீட் டீப் ஓசோன்ல தான் வாழும். ஆனா இப்போ அண்டார்டிகாவோட சீஸோட சர்ஃபேஸ்ல பார்த்திருந்தீங்கன்னா ரிசர்ச்சுக்கு இன்னமும் புரியல ஏன் இவ்வளவு பெரிய ஜெல்லி ஃபிஷ் இந்த ஏரியாவில் அதுவும் சீ சர்ஃபேஸ்க்கு இருக்குதுன்னு. ரிசர்ச்சுக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான டிஸ்கவரியை பண்ணிருக்காங்க. அண்டார்டிகாவோட கிளேசியர்ஸ்ல ஒரு பழைய ரெயின் ஃபாரஸ்ட் இருந்திருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது சுமார் 90 மில்லியன் வருஷம் பழசு. இந்த டிஸ்கவரி ஷோ பண்ணது ரொம்ப லாங் டைம் அகோ அண்டார்டிகாவில் ஒரு லாஸ்ட் வேர்ல்ட் இருந்திருக்கும்னு. இந்த பாசிலைஸ் ட்ரோஸ்ட் எங்க கண்டுபிடிச்சாங்கன்னா ஐஸ் கவர் பண்ணின சீ ஃப்ளோருக்கு கீழே அங்க ட்ரீ ரூட்ஸும் கூட கண்டுபிடிச்சாங்க. ரேடியோ கார்பன் டேட்டிங் ஷோ பண்ணுது. இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் கிரேட்டேசியஸ் பீரியட்ல இருந்து வந்தது. அந்த டைம்ல எர்த்தோட அட்மாஸ்பியர் நிறைய கார்பன் டை ஆக்சைடு இருந்துச்சு. அதனால வெதர் கொஞ்சம் வராம இருந்துச்சு.
இருந்துச்சு. இந்த ஃபாசில்ஸ் அண்டார்டிகாவோட மேப்பை காட்டுது. அப்ப அங்க கிரீன் வேலிஸும் வைப்ரண்ட் ஃபீல்ட்ஸும் இருந்துச்சு. சுத்தமா இமேஜின் பண்ண கூட முடியல. அதோட 1909 இங்க மைன் பண்ண கோல் வச்சு பார்த்தா இந்த ரெயின் ஃபாரஸ்ட் மில்லியன் இயர்ஸ் இருந்திருக்கு. இப்போ அதெல்லாம் ஃபாசில் ஃபியூல்ஸா மாறிடுச்சு. இது மட்டும் இல்லாம அண்டார்டிகாவோட ஐஸ்ல நிறைய மீடியாரைடுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வெறும் ஸ்டோன்ஸ்லாம் இல்ல, இது ஒரு பெரிய யூனிவர்ஸ் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்றது இந்த மீட்டியோராய்ட்ஸ்ல நிறைய மார்ஸ்ல கூட இருந்து வருது. ஒரு மீட்டியோராய்டு ALH அதுதான் நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்கிற ஓல்டஸ்ட் ஆப்ஜெக்ட். அப்ராக்சிமேட்டா 4.5 பில்லியன் இயர்ஸ் ஓல்ட் இந்த மீட்டியோரைட் 1996ல ஃபேமஸ் ஆனது. அப்போ சயின்டிஸ்ட் அதுல மைக்ரோ ஃபோசில்ஸோட பாசிபிள் சயின்ஸை கண்டுபிடிச்சாங்க. இது மார்ஸ்ல பெஸ்ட் லைஃப் இருந்திருக்கலாம்னு சஜெஸ்ட் பண்ணாங்க. சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச இந்த ஃபைண்டிங்ஸ் வச்சுதான் இப்போ மார்ஸ்ல லைஃபை தேடுற எஃபெக்ட்ஸ் எல்லாம் நடக்குது. இந்த மீடியோரைட் சயின்டிஸ்டுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துச்சு. மார்ஸோட அட்மாஸ்பியரையும் வோல்கானிக் ஆக்டிவிட்டிஸையும் ஸ்டடி பண்ண இதுல தண்ணியில உருவார மினரல்ஸ் இருக்கு. அப்படின்னா என்ன? ஒரு காலத்துல மார்ஸ்ல நிறைய தண்ணி இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். நிறைய பேருக்கு ஒரு டவுட், பழைய காலத்துல எர்த்தோட அட்மாஸ்பியர் எப்படி சயின்டிஸ்ட அக்யூரேட்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படி சாத்தியம்னு யோசிக்கிறீங்கன்னா, இந்த சீக்ரெட் அண்டார்டிகாவோட பனிக்குள்ள ஹைட் பண்ணி வச்சிருக்கு. பழைய ஐஸ் சூட்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகியிருக்கு. இங்க பனி ஜஸ்ட் 1000 வருஷம் இல்ல, மில்லியன் வருஷமா ஃப்ரீஸ் ஆகி இருக்குது. அதாவது அந்த டைம்ல இருந்த ஏர் இன்னமும் அதுக்குள்ளேயே ட்ராப் ஆகி இருக்கு. இதெல்லாம் ஸ்டடி பண்ண ஃபுல் ஐஸ் கோர்ஸ் ட்ரில் பண்ணி எடுக்கிறாங்க. கோர் எவ்வளோ டீப்பா ட்ரில் பண்றாங்களோ அவ்வளோ பேக்கிங் டைம் நம்மளால ஸ்டடி பண்ண முடியும். ஒவ்வொரு ஐஸ் லேயர்லையும் ஏர் பபிள்ஸ் இருக்கு. அது அந்த வருஷத்தோட என்விரான்மெண்ட் கண்டிஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு. லட்சக்கணக்கான வருஷமா டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கு. அது எல்லாமே ஏன்சியன்ட் டைம்ஸ்ல இருந்து வந்தது. இந்த பபிள்ஸ் இருக்கிற கேஸ்ல அனலைஸ் பண்ணி சயின்டிஸ்ட் எர்த்தோட பாஸ்ட் என்விரான்மெண்டோட பிக்சரை ரீக்ரியேட் பண்ணி சக்சஸ் ஆயிட்டாங்க. இந்த ஐஸ் கோர் ஒரு மில்லியன் இயர்ஸ் முன்னாடி ஃபார்ம் ஆனது. அப்போ எர்த்தோட கிளைமேட் சைக்கிள்ஸ்ல ஒவ்வொரு 40,000 இயர்ஸ்க்கும் சேஞ்ச் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறமா இந்த சைக்கிள்ஸ் ஒவ்வொருட 100,000 இயர்ஸ்க்கும் மாற ஆரம்பிச்சது. இப்போ கூட அப்படிதான் நடக்குது. இந்த ஐஸ் கோர்ஸ் வச்சு எர்த்தோட ஃபியூச்சரை கிளைமேட் ப்ரெடிக்ட் பண்றது ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு. எக்ஸாம்பிளுக்கு எந்தெந்த ஸ்டோரம்ஸ் ஃபிளேட்ஸும் 1000 இயர்ஸ்க்கு ஒருக்க வந்துச்சுன்னு சொல்றாங்க. அடுத்த தடவை எப்போ வரும்னு ப்ரெடிக்ட் பண்ற லெவலுக்கு இந்த ஐஸ் கோர்ஸ் ஹெல்ப் பண்ணுது. பிரஷர் பாயிண்ட் 1950ல அண்டார்டிகாவோட ஐஸ் ஹீட்ஸ்ல கீழே ஒரு பெரிய மவுண்டனை ரேஞ்ச் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு கம்ஃபர்ட் சேவ் மவுண்டன் ரேஞ்ச்னு பேரும் வச்சாங்க. இந்த மவுண்டன் ரேஞ்ச் 1200 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகுது. பீக்ஸ் எல்லாமே 3000 மீட்டர்ஸ் ஹைட் வரைக்கும் போகுது. சர்ப்ரைசிங்னா என்னன்னா, இந்த மவுண்டன்ஸ் வேல்ல இருக்கிற மத்த மவுண்டன்ஸை விட ரொம்ப டிஃபரண்டா இருக்கு. இந்த மவுண்டன்ல இருக்கிற ஏரியா வெரி ஓல்டா இருக்கு. ஆனா இதோட ஸ்ட்ரக்சரை பார்த்தா இது ரொம்ப ஓல்டு இல்லைன்னு தெரியுது. இந்த மவுண்டன்ல ஐஸு கீழே பல கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறது சயின்டிஸ்ட்க்கு ஒரு பெரிய பாசிவ் மூவ் ஆகும்போது தான் மவுண்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆனா அண்டார்டிகாவில் அப்படி எந்த மூவ்மெண்ட்ஸும் இல்ல. இதனால என்ன தெரியுதுன்னா, இந்த மவுண்டன்ஸ்ல அண்டார்டிகா அண்டர் கிரவுண்ட்ஸ்ல இருந்து மாக்மா ரைஸ் ஆகி ஃபார்ம் ஆகிருக்கலாம். ஆனா இப்போ வரைக்கும் இந்த ஐடியாவுக்கு சப்போர்ட் பண்ற எவிடன்ஸும் ஒண்ணு கூட இல்ல. ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். இதே போல பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை ஆன் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்கள் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கரெக்ட் டைம்ல நோட்டிஃபையா வரும். அதே போல இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நாளைக்கு இதே போல ஒரு சூப்பரான வீடியோல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.